Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. நம்ம நேற்று கிளாஸில் டிட்டர்மினன்ஸோட இன்ட்ரொடக்ஷன் அண்ட் எப்படி 2x2, 1x1, 3x3 மேட்ரிசஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்றதை நேற்று பார்த்தோம். மைனர்ஸ்னால் என்ன, கோஃபேக்டர்ஸ்னால் என்ன, கோஃபேக்டர்னால் சைன்டு மைனர், அதுக்கான சைன்ஸ் என்னென்ன, எப்படி கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கி அதோட எக்ஸ்டென்ஷனாக நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்மளுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு தான் நீங்கள் பின்னாடி எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது 12th நீங்கள் இன்னும் படிக்க போகிற ஒரு சில தியரம்ஸ்க்கெலாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் பேஸ். ப்ராப்பர்ட்டிஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கொஷின்ஸும் நிறையா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ஸ். ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது என்னென்னா, இப்போ மேட்ரிசஸில் பார்த்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நார்மல் ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம அது மோஸ்ட்டாக எல்லா அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன்ஸ்லையும் யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படி என்னென்னா, இது டிட்டர்மினன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் டோட்டலாகவே உங்களுக்கு சேஞ்ச்டாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு கொஷினை நீங்கள் எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணலான்றது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மூலிமா நீங்கள் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்ல. பார்த்த உடனே இதோட வேல்யூ என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, இஃப் எனி ரோ ஆர் காலம் இஸ் இன்டர்சேஞ்ச்ட், இஃப் எனி ரோ ஆர் column is interchanged அப்படின்னா என்ன? இந்த பாயிண்ட்டை நம்ம எங்கேயோ ஆல்ரெடி கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு ரோவையும் காலமையும் நான் மாற்றுறேன் அப்படின்னா என்ன நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேட்ரிசஸ் டாப்பிக்கில் நடத்தும் போது டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன், அதாவது ரோவையும் காலத்தையும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறேன். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இப்போ எந்த ரோ எந்த காலமையும் நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணுறோம், டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூவும் நார்மல் ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூவும் சேமாக இருக்கும். புரியுதுங்களா? இஃப் எனி ரோ ஆர் காலம் இஸ் இன்டர்சேஞ்ச்ட், த டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் ரிமைன்ஸ் சேம். அதேவாக தான் இருக்கும், மாறாது. ஸோ அதை நம்ம எப்படி நோட்டேட் பண்ணலாம், எப்படி நம்ம நோட்டேஷனில் எழுதலாம் சொல்லுங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸும் சேம். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன சொன்னேன், இஃப் எனி ரோ ஆர் காலம் இஸ் இன்டர்சேஞ்ச், அதை இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோன்னா என்ன ஆகுது, உங்களுக்கு டிரான்ஸ்போஸ் ஆகுதுங்களா? அப்போ டிரான்ஸ்போஸ் எடுக்கிற அந்த டிரான்ஸ்போஸ் ஆன மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டும் நம்ம ஒரிஜினல் ஏ அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்டும் சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்? ஒரு நிமிஷம் யோசிங்க. அப்படியே படிக்காதீங்க, பிளைண்டாக படிக்காதீங்க. ஏன் இது நேற்றே ஒன்று பார்த்தோம். நான் எக்ஸ்பேன்ஷன் அலாங் எந்த ரோ எந்த காலம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் நம்மளுக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ மாற போகிறதில்ல. ஸோ இப்போ நான் ரோவை காலமாகவும் காலமை ரோவாகவும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஏதாவது அதில் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? வேல்யூ மாறுமா? மாறாது. அது இவங்க ப்ராப்பர்ட்டியாக கொடுக்கலனாலும் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். புரியுதுங்களா? ஸோ மாடுலஸ் தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ். புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் நத்திங் பட் 0 1 2 3. இது ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ நான் இதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ எடுக்க போகிறேன். இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்ன? இதுக்கு எப்படி எழுதுவோம்? ப்ராடக்ட் ஆஃப் diagonal element minus product of diagonal elements. So 0 into 3 minus 1 into 2. So this becomes minus 2. ஓகேங்களா? ஸோ இந்த LHS நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்போ RHS, இப்போ நான் இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். ஏ டிரான்ஸ்போஸ் என்ன? இந்த மேட்ரிக்ஸுக்கு ரோ காலமாக வாங்கும், காலம் ரோவாக மாறும். இப்போ 0 1 இந்த ரோ செகண்ட் காலமாக மாறிடுச்சு. இப்போ நான் இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ், இந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு நான் டிட்டர்மினன்ட் எழுதுகிறேன். அதுவும் என்னது? 0 into 3 minus 1 into 2. ஸோ திஸ் பிகம்ஸ் -2. ஏதாவது சேஞ்ச் இருக்கா? நல்லா பாருங்கள்.
நோ சேஞ்ச். இதை நேற்றே நான் பார்த்துட்டு சொல்லிட்டேன். எக்ஸ்பேண்டிங் அலாங் R1 R2 R3 C1 C2 C3 எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணாலும் வேல்யூ ஆஃப் அ டிட்டர்மினன்ட் மாற போகிறது இல்லை. ஸோ நான் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணாலும் ஏதாவது டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் எனக்கு என்னவா ஆக போகிறது இல்லை, டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டி புரிஞ்சுதா? இதுதான் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, இஃப் எனி 2 row or column, நல்லா புரிஞ்சுக்கோங்க, if any 2 rows or columns, அதாவது 2 ரோவாக இருக்கலாம் ஆர் இல்லைனா 2 காலமாக இருக்கலாம். அதான் if any 2 rows or columns are interchanged, ஏதாவது 2 ரோ இல்லை ஏதாவது 2 காலமை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ the determinant remains same. அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும். பட் என்ன சேஞ்ச் ஆகும்? பட் சைன் சேஞ்சஸ். சைன் வந்து மாறிடும். இப்போ இதே சேம் டிட்டர்மினன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 2x2. ஸோ இது சொல்லணும்னா ஒரு 3x3 டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். A determinant ஒரு 3x3 டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3x3 டிட்டர்மினன்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோ இந்த காலம் இந்த காலத்தையும் நான் மாற்றுறேன். அதாவது தட் இஸ் காலம் 1 இஸ் இன்டர்சேஞ்ச்ட் வித் காலம் 3. தட் இஸ் C1 இஸ் இன்டர்சேஞ்ச்ட் வித் C3. இந்த மாதிரி சிம்பிள் போட்டால் காலம் 1 காலம் 3யோட மாற்றி வருது. அதாவது காலம் 3 பொசிஷனில் காலம் 1 வரும், காலம் 1 பொசிஷனுக்கு காலம் 3 எலமெண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ நான் மாற்றிட்டேன் அப்படின்னா என்னவா இருக்கும்? இது 0 ஓகே 0 இங்கே என்ன வரும்? காலம் 3 வருமா? 2 3 4. காலம் 2 அசச் அப்படியே தான் இருக்கும். காலம் 1 காலம் 3க்கு போயிடும். 0 0 4. ஓகே, இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்? இப்போ நான் மாற்றிட்டேன். இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிப்பேன்? நான் என்ன சொன்னேன்? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஜீரோஸ் எந்த ரோ எந்த காலமில் இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இந்த இந்த காலமில் எனக்கு மேக்ஸிமம் ஜீரோஸ் இருக்குது. ஸோ C3 காலம் வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ C3 காலம்னா என்ன வரும்? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம விட்டுட வேண்டியது தான். 4. இங்கே என்ன சைன் வரும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். 4க்கு என்ன சைனு? 4. 4 அதோட மைனர் என்ன? இதோட மைனர் என்ன? இது 4ஓட மைனர். ஸோ என்ன வரும்? -2 -3 என்ன வரும்? 4 × -5 -20 -20. ஓகேவா? அதாவது நான் இந்த 2 காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணனா எனக்கு -20 வந்திருக்கு. நான் இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்கள். இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். இதில் எதில் மேக்ஸிமம் 0 இருக்குது? காலம் 1ல் மேக்ஸிமம் 0 இருக்குது. ஸோ அலாம் காலம் 1 நான் வந்து பண்ணுறேன். இதோட சைன் என்ன? இங்கேயும் ப்ளஸ்ஸு. ஸோ 4 × என்ன வரும்? 3 -2. ஸோ எனக்கு என்ன கிடைக்குது? 4 × 5 +20. நல்லா பாருங்கள். நான் இன்டர்சேஞ்ச் பண்ணாமல் நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு 20.
ஏதாவது ரெண்டு, இப்போ நான் காலம் இன்டர்சேஞ்ச் தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஏதாவது ரெண்டு ரோவை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்? சைன் மட்டும் மாறும். டிட்டர்மினன்ட் ஆஃப் தட், அதாவது வேல்யூ ஆஃப் த டிட்டர்மினன்ட் வந்து வில் நாட் சேஞ்ச். அந்த வேல்யூ அப்படியே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இங்கே 20, இங்கே -20. இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன? இஃப் எனி 2 rows or columns are identical then the determinant is 0. அதாவது எந்த 2 ரோ இல்லை 2 காலம் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அதோட டிட்டர்மினன்ட் 0 அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்றத நம்ம இப்போ ப்ரூவ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. தட் இஸ் டிட்டர்மினன்ட் A. என்ன ஏதாவது மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன மேட்ரிக்ஸு? 3x3 மேட்ரிக்ஸ். 1 2 2 இது ஒரு மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? இஃப் எனி 2 rows or columns are identical, எந்த 2 ரோ இல்லை 2 காலம் R1 R2 இருக்கலாம், இல்லை R1 R3 இருக்கலாம், இல்லை R2 R3 இருக்கலாம், இல்லை C1 C2 இருக்கலாம், C1 C3 இருக்கலாம். எந்த 2 ரோவோ இல்லை எந்த 2 காலமோ ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா, ஆனால் இதில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு ரோ ஒரு காலம் ஐடென்டிக்கல் அப்படிலாம் கிடையாது. புரியுதுங்களா? அது பாசிபிளும் கிடையாது. எங்கேயாவது இந்த ரோ இந்த காலம் ஐடென்டிக்கல், அதாவது இந்த ரோ இந்த காலம் ஐடென்டிக்கல்னு வருமா? வராது. இல்லை இந்த ரோ இந்த காலம் ஐடென்டிக்கல்னு வருமா? வராது. ஸோ எனி 2 rows or 2 columns ஆர் ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா அதற்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0. பார்ப்போமா? பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் A என்ன வரும்? நான் இப்போ எந்த அலாங்கில் பண்ணலாம்? எதை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? நீங்கள் சொல்லுங்கள். ரோ 1 ரோ 2 ரோ 3 எதை வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? எதுலேயுமே 0 இருக்கியா? இருக்குது. இந்த காலம், இந்த ரோ தேர்ட் ரோ செகண்ட் காலமில் 0 இருக்குது. நான் எய்தர் செகண்ட் காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லை தேர்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? தேர்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ தேர்ட் ரோவில் இதோட சைன் என்ன? ஃபஸ்ட்டு சைன் போடணும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். பாருங்கள், ஃபஸ்ட்டு சைன் போட்டுட்டேன். சைன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன? ரோ 3க்கு 2, அதோட சைன் ப்ளஸ். இதோட மைனர் என்னன்னு எழுதணும். மைனர் என்ன? 2 2. நெக்ஸ்ட்டு ரோ 3ல செகண்ட் எலிமெண்ட் என்ன? -0. நான் இதுக்கு எழுத மாட்டேன், உங்களுக்கு அப்படி தான் பழகிக்கணும். 0 இருக்குது, ஸோ நம்ம அதோட மைனர் கால்குலேட் பண்ண தேவையில்லை. +4, இதோட சைன் ப்ளஸ்ஸு நான் போட்டுட்டேன் 4. இதோட மைனர் என்ன? இதை விட்டுடுங்க, இதை விட்டுடுங்க. 1 2 1 2. புரியுதா? இப்போ 2 இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 2 2s are 4, -2 2s are 4, -0 +4, 1 2s are 2, -2. என்ன ஆகுது? இந்த டேர்ம் 0, இந்த டேர்மும் 0. ஸோ ஆன்சர் என்ன? 0. ஸோ எனி 2 rows or columns are identical na உங்களோட output, that is the value of that determinant or the value of that matrix will become 0. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஒரு கொஷனை சால்வ் பண்ணுறதுனா நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி 0 ஆக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணலாம். முன்னாடி சொன்ன ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப important. Okay, next property number 4, that is the determinant of a triangular matrix is the product of leading diagonals. அதாவது triangular matrix ஓட determinant என்ன அப்படின்னா leading diagonals ஓட product. leading diagonals என்ன? major diagonals. ஓகேங்களா? சரி, இப்போ இது triangular matrix-ஆ? என்ன triangular? நம்ம 2 times பார்த்தோம். upper triangular, lower triangle. இது lower triangular-ஆ upper triangular-ஆ? triangle மாதிரி எனக்கு எங்கே கிடைக்குது? கீழே கிடைக்குது. இங்கே பாருங்கள், lower triangular matrix.
சரி, இப்போ இதை நான் நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். அதோட ஆன்சரும் நான் அந்த டயக்னல்ஸை மல்டிப்ளை பண்ணுறதோட ஆன்சரும் சேமாக வருதான்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறேன். என்ன சொன்னேன்? ஜீரோஸில் எதில் அதிகமான ஜீரோஸ் இருக்கோ அந்த ரோ இல்லைன்னா அந்த காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், எனக்கு இந்த காலமில் நிறைய ஜீரோஸ் இருக்குது. ஸோ காலம் 3 வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். காலம் 3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதை நான் பண்ண வேணாம், இதை மட்டும் பண்ணால் போதும். ஆனால் இதோட சிம்பிள் என்ன, எனக்கு சைன் என்ன? ப்ளஸ் மைனஸ், இதோட சைன் ப்ளஸ். ஸோ 1ஓட சைன் என்ன? ப்ளஸ் 1 இன்ட்டு இதோட மைனர் என்ன? இதோட மைனர் என்ன இருக்குது? 1 2s are 2 minus of minus 0. So 1 into 2 which is equal to 2. நார்மலாக நான் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா, தட் இஸ் த வேல்யூ ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 கிடைக்குது. உனக்கு என்ன இங்கே ப்ராப்பர்ட்டி? இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இது மாதிரி ப்ரூவ் பண்ணி அதுலேருந்து வர ரிசல்ட்டு தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்கிறோம். ஸோ the determinant of a triangular matrix is a product of leading diagonal. இந்த மாதிரி போடவே தேவையில்லை, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன்? ப்ராடக்ட் ஆஃப் லீடிங் டயக்னல்ஸ். எதெல்லாம் எனக்கு லீடிங் டயக்னல்ஸ் சொல்லுங்கள். இதில் எது லீடிங் டயக்னல்? இது ஃபுல்லாக டயக்னல். இதோட ப்ராடக்ட் தான் என்னோட டிட்டர்மினன்ட்னு சொல்லி இந்த ரிசல்ட் சொல்லுது. ஸோ என்னென்ன? 1 into 2 into 1 என்ன எனக்கு? 2. ஸோ இதுவும் சேம். சரி, இன்னொரு விஷயம் உங்களை நான் கேட்குறேன். டயக்னல் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டயக்னல் மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க? கொஞ்சம் யோசிங்க. நான் இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் அ ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட என்னதுன்னா ப்ராடக்ட் ஆஃப் லீடிங் டயக்னல். இப்போ உங்களுக்கு டயக்னல் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? திங்க் பண்ணுங்க. ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு தெரியும், நான் நடத்தும்போது சொல்லியிருக்கேன், ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கிறதுக்கு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு கீழே? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அன் டயக்னல் மேட்ரிக்ஸ் தானே. டயக்னல் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஆல் the diagonal element should be non-zero, other than diagonal element 0வாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் இப்படி எழுதுகிறேன். தட் இஸ் 1 0 0 0 2 0 0 0 2. இது டயக்னல் மேட்ரிக்ஸ். இந்த டயக்னல் மேட்ரிக்ஸுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்கள். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரோ எல்லா காலம்லையும் ஏதாவது ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறேன். சொல்லுங்கள். 1 into நான் ரோ அலாங்லேயே வச்சுக்கிறேன். 2 2s are 4 minus 0, ஸோ இட் இஸ் 4. கரெக்டாக? இதே ப்ராப்பர்ட்டி இஸ் அப்ளிகபிள் ஃபார் டயக்னல் மேட்ரிக்ஸ் ஆல்சோ. இதே ப்ராப்பர்ட்டி இஸ் அப்ளிகபிள் ஃபார் டயக்னல் மேட்ரிக்ஸ் ஆல்சோ. ஸோ நீங்கள் the determinant of a triangular matrix as well as the diagonal matrix is a product of leading diagonals. இங்கே product of leading diagonals எது? product of leading diagonals எது? என்ன இருக்கும் நம்மளுக்கு? அப்போ determinant of A சொல்லுங்கள். 1 into 2 into 2 it is 4. ஸோ பார்த்தா இதுவும் ஈக்குவல். புரியுதா? இதுவும் ஈக்குவல். சரி, இப்போ ஒரு மேட்ரிக்ஸில் ஏதாவது ஒரு ரோ ஏதாவது ஒரு காலம் ஃபுல்லாகவே ஜீரோவாக இருக்குது. இஃப் எனி ரோ ஆர் காலம் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் ஜீரோ அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டிட்டர்மினன்ட். என்ன கிடைக்கும்? இதுவுமே ஜீரோ ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இதை வச்சு நம்ம எக்ஸ்பேண்டே பண்ண முடியாது. ஃபஸ்ட் ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு ரோ வச்சு நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியல, மற்ற எந்த ரோ வச்சு பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? ஜீரோ தான் கிடைக்கும். அதுதான் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி, 5th ப்ராப்பர்ட்டி. நோட் பண்ணிக்கோங்க.
if any row or column of a matrix is 0, then the value of the determinant is 0. ஓகே, புரிஞ்சுதுங்களா? இன்னும் few more properties இருக்குது நம்மளுக்கு. அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டிஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ரிமைனிங் ப்ராப்பர்ட்டிஸை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், as well as சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ, பை பை.